நெல்லை மாவட்டத்தில் வறட்சி நிவாரணம் வழங்க முறையாக கணக்கெடுப்பு நடத்தாத மாவட்ட ஆட்சியர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் போதிய மழை இல்லாததால் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் 22,267 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து நிவாரணத் தொகையும் வழங்க உத்தரவிட்டது. இதற்காக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மத்திய குழு மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் வறட்சி நிவாரணம் குறித்த கணக்கெடுப்பை முறையாக நடத்தவில்லை என கூறி குறைதீர் கூட்டத்தில் முற்றுகை போராட்டம் நடத்த விவசாயிகள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்காத நிலையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு கருணாகரன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்த கூட்டத்தில் கொண்டு வருகிறோம் என்று தீர்மானத்தை கொடுத்தோம். இதை ஏற்க மறுத்துதான் நாங்கள் இந்த கணக்கெடுப்பு போலியாக கண்துடைப்பாக நடத்தப்பட்டது. பொறுப்பான முறையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் நடந்து கொள்ளவில்லை. மக்கள் நலனிலே, குறிப்பாக விவசாய பெறக்கூடிய மக்கள் நலனிலே இவருக்கு அக்கறை இல்லை. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்கின்ற முழக்கத்தை வைத்துவிட்டு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டு